பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் 19வது நாளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 28 வரை. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்தில் இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வருகைக்கான எல்லா வார்த்தைகளும் நீர் சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமீன். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஐயா, உம்முடைய இந்த அடையாளங்கள் சகலத்தையும் பார்த்து நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. தேவாதி தேவன் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. அமீன் பிதாவை. எவ்விதத்திலும் நாங்கள் கோபம் கொள்ளாதபடிக்கு எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக. அமீன் பிதாவை. எங்களை தாழ்த்துகிறோம் என் ராஜா. எங்களுடைய அவயங்கள், எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆட்கொள்ளுங்க. நீரே இதற்கான அதிகாரியின் ஆவியா
ஆவியானவரே, எங்கள் உருவாக்கின சிருஷ்டிகர் நீரப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் சகலமும் எங்கள் தேவாதி தேவனுக்கு பிரியமுள்ளதாயிருக்க கிருபை தாங்க. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கவும், ஆவியிலே அனலுள்ளவளாய் இருக்கவும், ஜெப வாஞ்சையோடு இருக்கவும் கிருபை தாங்க இசப்பா. தகப்பனே, இன்று உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அமீன். உம்முடைய வருகை மிகவும் சமீபித்திருக்க தகப்பனே, இதை அறிந்தவர்களாக விழித்திருக்க கிருபை தருவீராக. அமீன். தகப்பனே, நீங்கள் சொன்ன இந்த அதிகாரத்தின் எல்லா வார்த்தைகளும் இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறாஜா. ஆமீன் ஆண்டவரே. நாங்கள் இதை ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடி நாங்கள் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த தீவிரமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வீராக. ஆவியானவரே, மக்கள் நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் வருகிற அந்த நேரங்களிலே, அந்த நாளிகையிலே நாங்கள் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆமீன். சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் எங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எச்சரிக்கையான வசனங்களை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைன்ற வல்லமை எல்லோரோடும் பேசுவதாக. ஆமீன் தகப்பனே. எல்லார் செவிகளிலும் கேட்பதாக. உள்ளத்தோடு நீர் பேசுவீராக தகப்பனே. நீங்க உருவாக்கின எல்லா ஜனத்தோடும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைன்ற வல்லமை இறங்கட்டும், ஊற்றப்படட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க கிருபை தாங்க ஆண்டவரே. உலகம் போகிற போக்கிலே போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நிதானித்து தேவனை அறிந்து கொள்ளவும், காலங்களை நாங்கள் அறிந்து அப்பா அப்படி வருகைக்கு ஆயத்தப்படவும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வேலி அடைத்தருளும் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தின் கணவரையும் மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தரி சமூகம் கூட இருப்பதாக. எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியில் சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. அப்பா பிதாவே. அமீன் தகப்பனே. இஸ்ரேல் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா பிதாவை உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படத்தக்கதான கிருபை தருவீராக. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய திருவசனத்தினால் நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் வாசிக்கட்டும் என் ஆண்டவரே. அப்பா பிதாவை, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபை நீங்க தர வேண்டும். அப்பா பிதாவை, யுத்தங்கள் ஓயட்டும். தேவனை அறியத்தக்கதான அந்த ஞானத்தை ஒவ்வொரு ஜனத்துக்கும் அருள் செய்வீராக. ஆமீன் பிதாவை. வேளையிலும் கூட படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஞானத்தினால் நிரப்பியருளும் ஆண்டவரே. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா பிதாவை, சகாயராய் நீர் கூட இருப்பீராக என் ராஜா. அவங்க எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும். ஞானத்தினால் நிரப்புங்க. ஆமீன். தெய்வ பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த பதில் எழுதக்கூடிய தெளிந்த புத்தியை தேவன் உங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் அருள் செய்வீராக. இவ்வேளையிலும் கூட பலவிதமான வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆறுதல் படுத்தியறலும், தைரியப்படுத்தியறலும், தேவைகள் ஏற்ற வேளையில் சந்திக்கப்பட கிருபை தாங்கப்பா. உங்க ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக வேண்டும் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. ஆமீன். உடைய பாதப்படியிலே ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. தேவரீர் இறங்குவீராக. உலகத்திலே நாங்கள் என்னத்தை சம்பாதிச்சாலும் அத்தனையும் நாங்கள் விடவிட தகப்பனே. ஆமீன். இவை எல்லாம் அழிவுக்கு நேரானது. ஆமீன். அழியாத நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் புரிவீராக. அமீன் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் வரத்தக்கதான வழியை எங்களுக்கு போதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவாதி தேவனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்தியருளும். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.